நம்முடைய தேவன் நல்லவர். இந்த நல்ல மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படட்டும், பேசட்டும். இந்த நாள் தியானத்திற்காக ஏசாயா 30 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையும். ஏசாயா 30 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Praise God. ஒரு நல்ல ஒரு வார்த்தை. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். உங்களுக்கு மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Wait for the Lord's time. இந்த 3 வசனத்துக்கும் ஒரு தலைப்பு வைக்க சொன்னால், கர்த்தரின் வேலைக்காக காத்திருங்கள். அவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். வேலைன்னா நாட் ஜாப் ஆர் ஒர்க். டைம். வெயிட் ஃபார் த லார்ட்ஸ் டைம். அவருடைய நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டுமா? அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அந்த வேலை ஒரு அற்புதமான ஒரு வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாடின பாடல்களிலே அந்த பாட்டு வந்ததான்னு தெரியல, பாடினோம் இல்லை? காரியத்தை வாய்க்க பண்ணும். 874வது பாடல். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஓகே, எனக்கென்று ஒரு நாள் ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் எனக்கென அவர் செய்யும் வரை நான் காத்திருக்கணும். அவ்வளோதான். வெயிட் ஃபார் த லார்ட்ஸ் டைம். என்னப்பா இப்படி காத்திருக்கிறீங்க? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அவருடைய நாளுக்காக. ஆமென். அதனால் என் அன்பு மக்களே, கர்த்தருடைய மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகம் நமக்கு
சில நேரங்களில் நமக்கு பலகீனமாக ஆயிடுது. பிரச்சனைகளை பார்த்து, நெருக்கடிகளை பார்த்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ டயர்ட் ஆகாதுன்றார். வாசிக்கிறீங்களா? 15வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் காக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள், காக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்துருங்க. அமர்ந்திருக்கிறீங்க, ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு அமர்ந்திருக்க. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் காக்கப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் நம்பிக்கையுமே பலன். நம்ம மனசில் என்ன வேணும்? ஸ்ட்ரெஸ் இருந்தால், இப்போ அமைதியே இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என் மைண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என் மனசெல்லாம் மாறி இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய பலன் எதில் இருக்குது? அமைதியும் நம்பிக்கையுமே தான் நம்முடைய பலன். அமைதி இருக்க முடியலையே, மனசெல்லாம் பதைக்குதே, மனசெல்லாம் எரியுதே, மனசெல்லாம் ஆட்டம் போடுதே என்று நீங்கள் சொல்லலாம். நம்முடைய பலன் இதுதான். பெரியவங்க என்ன சொல்லணும்? அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. ஆனால் சிலர் கூல் டவுன்னுட்டு கற்பூரத்தை எடுத்து போட வேண்டியதுதான். எரியிற எண்ணெயில், எரியிற தீயில் எண்ணெயை ஊற்ற வேண்டியதுதான். அந்த மாதிரி. ஆக நம்பிக்கையும் அமைதியுமே என்னுடைய பலன். சத்துருவுக்கு முன்பதாக நாம் ஒன்றும் பேசக்கூடாதுங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கணும். ஒரு நாள் தெரிஞ்சுப்பாங்க நம்முடைய பலன் என்னன்னு. தெய்வ மக்களே, இன்றைக்கு உதாரணத்தை நிறைய சொல்லலாம், பார்ப்போம். இந்த நம்முடைய இந்த 30ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். இந்த லாஸ்ட் சண்டே ஈவினிங் இதை பற்றி தானே ஆழமாக பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறோம். இதில் உள்ள ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தியாக இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா, பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பலன் இல்லை, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஓடி போகிறாங்க. இதுதான் அவங்க ஃபேஸ் பண்ணுறது. பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல, என்ன பண்ணுறாங்க? அங்கும் இங்குமாக செதறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? ஏன் பாதத்தில் காத்துரு. அதாவது என்ன சொல்றேன்னா, பதற்றம் தீர பாதம் பற்ற வேண்டும். ரைமிங் நல்லா இருக்குல்ல? பதற்றம் தீர பாதம் பற்றிக்கிங்க. நாளை காலை உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, 3வது சனிக்கிழமையில் அவர் பாதம் பற்றும் நாள். மிஸ் பண்ணாமல் நாளை காலையில் வந்துடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் வேலை தான், ஆஃபீஸ் இருக்கும். நான் எப்படி சொல்லுவேன்? அதை நானே வரமாட்டேன். கர்த்தர் நல்லவர். யார் வந்தாலும் வராகட்டாலும் நானும் இயேசுவோம். அவர் என் பாதத்தை பிடிச்சிப்பார், நான் அவர் பாதத்தை பிடிச்சிப்பேன். என்ன யாக்கோப்பு அவர் பாதத்தை பிடிச்சிருந்தான், அவர் இவன் பாதத்தை பிடிச்சிக்கிட்டாரு. உன்னால் தான் நான் தேசம் ஆசீர்வதிக்க போகுது. அவன் சொல்கிறான், உங்களால் தான் நான் ஆசீர்வதிக்க போதேன். இறைவனோடு கூட அந்த ஐக்கியம் நமக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கு உள்ள தெய்வ மக்களுக்கு பாதம் பற்றிக்கொள்வதை விட மற்றவர்களுடைய பாதத்தை பற்றி கொள்றதான் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாசிங்களேன் என்னோடு கூட 31:1. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவருடைய நாளுக்காக அல்லது அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு 3 தலைப்பு சொல்றேன். நம்பர் 1, அவரையே நோக்கி அமர்ந்திருங்கள். ரெண்டாவது 30ஆம் அதிகாரம் 26. 3வது ஒன்று சொல்றேன், 31:5.
ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் உன்மேல் ஆதரவாயிருப்பார். எருசலேமின் மேல்னா என்ன போட்டுக்கலாம், தேவ சமூகத்தை நாடி இருக்கிற உன்மேல் அவர் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அதாவது என்னன்னா, அவர் உனக்கு பதில் அளிப்பார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பிரைஸ் காட். சரி, கவனிங்க. என்ன பக்கத்தில் சீண்டி என்ன ரெஃபரன்ஸு சொல்லுங்களேன், நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்டுட்டு இருக்காதீங்க. வாங்க, என்ன கூட வாங்க, நம்ம கவனிக்க போகிறோம். மக்களே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது எங்கே ஓடி போகிறாங்களா? அங்கே ரதம் நிறையா இருக்குது, குதிரை நிறையா இருக்குது, அங்கே போனால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? பாதுகாப்பு கிடைச்சிடும். மக்களே, சத்துருவுக்கு பயந்து சத்துருவுக்களால் வரக்கூடிய பிரச்சனை கண்டு ஓடாமல் தைரியமாக நில்லுங்கள் என்பதுதான் இந்த நாளுக்குரிய செய்தி. பிரச்சனையை கண்டு என்ன பண்ணாத, ஓடி ஒளியாதே. உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களை முன்குறித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன சொல்றாரு என்ன சொன்னால், 31:3, எகிப்தியர் தெய்வம் அல்லவே, அவர்கள் மனுஷர்கள். ஆனா இஸ்ரேலர்கள் அவங்களை என்னவே நினைச்சிட்டான், அவர்கள் தெய்வம். அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் அழிந்து போவார்களே. நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், தேவனை அறியாத பொழுது இதெல்லாம் இருக்கலாங்க. கடவுளை அறிந்ததல்ல, மெய்யான தெய்வத்தை அறிந்து விட்டோம். ஆகையால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உலகத்தார் தான் தடையை தொட்டி ஐயோயோ, நம்ம ஐயோயோ பார்ட்டி இல்லை, அல்லேலூயா பார்ட்டி. ஐயோயோ, இனியும் தடையை தொட்டுற, இப்படி ஆகிப்போச்சே, இது வேற. இப்போ ஒன்று சொல்லிட்டாரா, கர்த்தர் சொல்லிட்டாரு, சாவு வரப்போகுது, யாருக்கு வரப்போகுது தெரியலையே, குடுகுடுப்புக்காரை ஏதோ சொன்னார். கர்த்தர் சொல்வார், நம்ம சபையில் வயசானவங்க இருக்கிறாங்க, இருக்கட்டும், வரட்டும், மரணம் நல்லது தான். நீங்கள் அதை பற்றி ஐயோயோ வேண்டாம், அதை மறந்துருங்க. அது அவருடைய வேலையை அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றதை யோசிக்காதீங்க மக்களே. சரி, நாம் செய்திக்கு வரலாம். தலைப்பு என்ன? காத்திருங்கள், அவர் வேலை வரும். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்துடுது. ஆனால் வரும், அவர் வருவார். அதான் நம்மளால சமாளிக்க முடியல. அதுக்குள்ள நான் வாய வித்துடுறேன், நான் ஓட ஆரம்பிச்சிடுறேன், பிரச்சனை பெருசா போயிடுது. அதனால மக்களே, உழைப்பதும் ஓடுவதும் நல்லது தான். ஓட்டம் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. ஓடி ஓடி தான் என்ன பண்ணணும்? உழைக்கணும். உழைப்பதும் ஓடுவதும் நல்லது தான். உடம்புல சுறுசுறுப்பு அவசியம்தான். ஆனால் கர்த்தரோடு கூட ஓடாமல் ஓடினால் என்ன பிரயோஜனம்? அதாவது அவர் பாதத்தில் அமர்ந்துட்டு ஓடுங்க. நான் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அவர் பாதத்தில் காலையில் ஒரு சில மணி நேரம் அமர்ந்துருங்க. சில நிமிஷம் சொல்ல மாட்டேன், சில மணி நேரம் அமர்ந்திருக்க. ஆக்சிஜன் பெற இடமே நேரமே இதுதான், அவருடைய பாதத்தில். சில மணி நேரம், சில நிமிஷம் இல்லை, சில மணி நேரம். சில மணி நேரம் உங்களால் காத்திருக்க முடியல, சில நிமிஷம்னு சொன்னால் அவர் பிரசன்னத்தை நேராக பார்த்து சில வார்த்தைகளை சொல்லிட்டு கடந்து போங்க. அந்த ஒரு நிலை நம்மோடு கூட இருக்கணும். அப்போது அவருடைய சமூகத்தில் அமராமல் ஓடுவது வீண் என்பதை மறந்துடாதீங்க. அவருடைய சமூகத்தில் அமர்ந்துட்டு மூவ் ஆகுங்க. இந்த உலகம் பிரச்சனை நிறைந்தது, பொறாமை நிறைந்தது, போட்டி நிறைந்தது, கவலை நிறைந்தது, துக்கம் நிறைந்தது, சஞ்சலம் நிறைந்தது,
வருத்தம் நிறைந்தது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏதோ நிறைஞ்சது. ஆனால் நானோ அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்தவன். என் நம்பிக்கை என் தேவனுடைய நாமம் இயேசு. என் நம்பிக்கை அவர் எனக்காக செய்வார், எனக்காக யாவையும் செய்வார். நம்புறீங்களா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மகளே, மகனே, ஏன் உனக்கு பதற்றம்? அங்கே போகலாமா, இங்கே கேட்கலாமா, இவங்கிட்ட கேட்கலாமா, அவங்ககிட்ட கேட்கலாமா? அவருடைய நாளுக்காக காத்திருங்கள். உன்னை உயர்த்தும் நாள் வரும். அவருடைய வார்த்தை நிச்சயம் பொய் சொல்லவே சொல்லாது. அவர் எழுதி வரைந்து வைத்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகவே பதற்றம் தீர பாதம் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இருதய பதற்றத்தோடு, வாழ்க்கையில் பதற்றத்தோடு, பலவிதமான கவலைகளோடு, துக்கத்தோடு கூட இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் பதற்றங்களை தீர்ப்பார். அமைதியோடு தூங்குங்க. சிலருக்கு நைட்டில் தூக்கம் இல்லை, ரொம்ப மன உளைச்சலோடு கூட இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு தூக்கமும் வரல, உங்கள் பாதத்தில் உட்காரவும் முடியல, ப்ளீஸ் உங்கள் பாதத்தில் அமர்ந்து வேத தியானித்து செபிக்க எனக்கு உதவி செய்யும். அவர் பாதத்தில் அமர்ந்து காத்திருங்கள். கர்த்தருடைய ஆவியான நம்ம நடத்திட்டோம். ஆகவே பதற்றத்தோடு, பலவிதமான இயக்கத்தோடு, குழப்பத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறது, நம்பர் 1 சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தலைவர் சொல்லுங்கள், அவரையே நோக்கி அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாட்டு பாடினோம்ல, 2 மைனர். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 30:18 அவர் காத்திருக்கிறாராம் உனக்கு நன்மை செய்யும்படி. கவனிச்சிங்களா? எனக்கு நன்மை செய்யும்படி யார் காத்திருக்கிறது? அவர் காத்திருக்கிறார். உனக்கு நன்மை செய்யும்படி, உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். உனக்கு காத்திருப்பார். அதனால தான் அவரையே நோக்கி அமர்ந்திருங்கள். நன்மை செய்ய காத்திருக்கிறார் மக்களே. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணமான ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கிங்க. இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எசேக்கியா ராஜா வருவேன். எசேக்கியா ராஜாவினுடைய அவங்க அப்பா அகசியா தேசத்தை பாழாக்கி தேசம் முழுவதுமே விக்கிரகத்தால் நிறைச்சிருவார். அகசியா தானே? ஆகாசா அகசியாவா? ஆகாசா. சரி. இந்த ஆகாசுக்கு பிறந்த எசேக்கியா 17ஆம் அதிகாரத்தில் இந்த ஆகாசனுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தேசம் முழுவதும் விக்கிரகமாக்கி, தேசம் முழுவதுமே சிலைகளாய் ஆக்கி, கர்த்தருடைய ஆலய கதவுகளை மூடி போட்ட அந்த மனுஷன் எசேக்கியா நாட்களில் மூடப்பட்ட ஆலயம் மீண்டும் திறக்கப்படுறது. எசேக்கியாவை பற்றி 18ஆம் அதிகாரம் என்னோடு கூட 2வது வசனம். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் நம்பிக்கையிலே, அங்கதான் நீங்க கீழ்கோடிடணும். நம்பிக்கையில அவனுக்கு முன் இருந்தவனும் இல்லை, அவனுக்கு பின்னும் யூதா ராஜாக்களில் அவனை போல் ஒருவனும். அது எதில்? நம்பிக்கையில். அப்போ நம்முடைய பலன் எதில் இருக்கு? என்ன இப்படி இருக்கீங்க,
நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்க, நாளன்னைக்கு இந்த காரியம் வச்சுருக்கீங்க, இப்படி இருக்கீங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், அவரையே நோக்கி அமர்ந்திருக்கிற அனுபவம் நம்பிக்கை தான். இங்கே நம்ம பார்க்கறது என்னன்னா, அவர் நமக்கு நன்மை செய்யும்படி காத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் அவருடைய நன்மையை நம்மால் அனுபவிக்கவே முடியும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ளே வரும் பொழுது கொஞ்சம் உலகம் கொஞ்சம் கிராக் ஆகும், உடையும், கொஞ்சம் அடிப்படை தான் செய்யும், கொஞ்சம் சிராய்ப்பு உண்டாக தான் செய்யும். பரவாயில்ல, நல்ல சிராய்ப்பு வரட்டும், அது காணாமல் கூட போட்டோம், உலகம் முற்றிலும் போயிடணும். நல்லது. நான் நம்பி இருப்பது படைத்தவரை. எசேக்கியா ராஜா மிக தைரியமாய் அவர் ஒரு காரியத்தை செய்தார். வாசித்து பாருங்க என்னோடு கூட. 5வது வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கையிலே. 6வது வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகவே கர்த்தர், பார்த்தீங்களா, ஆகவே, ஆகையால், therefore, ஆகையால், அதனால். ஹலோ, நீ நன்மை செஞ்சாதானே நன்மை வரும். நீ கனம் பண்ணினால் கனம் உனக்கு வரும். நான் என்ன பண்ணுறேன் கடவுளிடத்திலிருந்து நான் நன்மையை அனுபவிக்க? என்ன பிரயாசப்படுறேன், என்ன கஷ்டப்படுறேன்? ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட என்ன ஒரு மாதிரி பேசுகிறோம், மண்டை இருக்க வரையும் சளி இருக்கும், அப்படி சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு விரக்தியா, தெய்வத்தின் பேரில் ஒரு அசட்டை, தெய்வத்தின் பேரில் ஒரு அவநம்பிக்கை வரவே கூடாதுங்க. எப்பொழுதும் நம்ம வாயில் சொல்லணும், கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், அவனை பற்றி 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு. கர்த்தர் இருந்தால் அப்படிதான் நடக்கும். அந்த 7th one இங்கிலீஷில் இருக்கு. The Lord was with him. He prospered wherever he went. அவன் எதை செய்தானோ அது எல்லாம் கர்த்தர் அனுகூலமாக்கினார். 3rd one, அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாலாம் யாராவது கிட்ட தான் கும்பிடு போட்டாரு. அசிரியா தான் எனக்கு கடவுள், அசிரியா தான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் மக்களை, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியோ தெரியல, பணம் கொடுத்தவர் உங்களுக்கு கடவுளாக இருக்கலாம். ஒருவேளை உங்களை காப்பாற்றின பட்டயம் உங்களுக்கு கடவுளாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு கடவுளாக இருக்கலாம். உங்கள் அதிகாரங்கள் உங்களுக்கு கடவுளாக இருக்கலாம். அதெல்லாம் செகண்டரிங்க. படைத்தவன் ஜீவனையும் உன்னுடைய ஆயுசையும் அவர் வைத்திருக்கிறார். மருத்துவத்துறையில் வேலை பண்ணுகிற மக்களே, அரசாங்கத் துறைகளில் வேலை செய்கிற மக்களே, உனக்கு கடவுள் எதுவுமே இல்லை, படைத்தவர் மட்டும்தான் கடவுள். நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தலைவனாக இருக்கலாம், ஆனால் நமக்கு கடவுள் கடவுள் தான். வேறு எதையும் என்ன வாக்கிடக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க, சில மாப்பிள்ளைங்க, உனக்கு என்ன தெரியும், சும்மா ஜபம் கோயிலுன்ட்டுக்கிற வேலையை பார், நீ போ, வேலை வெட்டி இல்லாத கோயிலுக்கு, நான் வேலைக்கு போகிறேன், போயிட்டு கையை காலை உடச்சிட்டு வருவார். இது சும்மா. இப்படியெல்லாம் இந்த ஆளுங்களை நம்பி நீங்கள் பின்னாடி போகாதீங்க. அவரை கழுவி குழப்பாட்டி நீங்கள் அனுப்பாதீங்க. வம்பாடி கூத்தாடி கோயிலுக்கு கூட்டின்னு வந்து உட்கார வைங்க உங்கள் புருஷமாக இருக்கல. தேவ சமூகம் தான் நம்ம பலனடைய செய்யும். மகனே, உனக்கு வேலையை கொடுத்து உனக்கு வேலை செய்வதற்குரிய பலனை கொடுக்கிற வரவர் அல்லவா. நீங்கள் ரொம்ப அழகாக படிச்சிங்க ஒரு வசனம் என்னென்னா, இந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில், அவர் பேரில் நம்பிக்கை இருந்து வாழ்க்கையில் அமைதி இல்லாத பட்சத்தில், ஒருவன் உங்களை துரத்தினாலும் 1000 பேர் ஓடுவீங்களா. ஆஹா, எப்படி இருக்கு பாருங்களேன். படிச்சிங்களா இல்லையா? 17, நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேற்றின் மேல் ஒரு கொடியை போலவும். இங்கே பாருங்களேன்,
கிராமத்தில் நீங்கள் போய் பாருங்களேன், அப்படி வனாந்தத்தில் சில நேரம் இந்த தூத்துக்குடி, இந்த ராமேஸ்வரம், தொண்டி, இந்த ராமநாடு பக்கமெல்லாம் போனீங்கன்னா ஒரே பொட்டல் காடை தான் கிடக்கும். ஒரே ஒரு டிஎம்கே கொடி, ஏடிஎம்கே கொடி ஒன்று பறந்து கிடக்கும் தனியாக காட்டில். நீ போய் பாருங்கள், இந்த பக்கம் நீங்கள் திருச்செந்தூர் பக்கம் போய் பாருங்கள், வெறும் பொட்டல் காடு தான், அதில் தனியாக ஒரு கொடி பறந்து கிடக்கும். சாத்தாங்குளம் பக்கமெல்லாம் போங்க, கிராம பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல பறந்து கிடக்கும் கொடி. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி எல்லாராலும் கைவிடப்பட்டு நீ தனியாக சுற்றிட்டுருக்கியோ, உங்களை பார்த்து தான் கட்ட சொல்கிறேன். உன் பலன் எப்படி இருக்க பாருங்கள். இந்த செகண்ட் ஒன் பாருங்கள். அதில் ஒருவன் பயமுறுத்த 1000 பேர் ஓடுறீங்க. கோலியாத்து ஒருத்த பயமுறுத்துனானே 40 நாள் அலறிங்கண்டாதுங்க பாருங்கள், பல லட்சம் இஸ்ரேலர். அந்த மாதிரி இந்த நம்பிக்கையும் அமைதி இல்லைன்னா உன்னை சின்ன சொப்போன உன்னை அலற விட்டுமில்ல. எதுவே கனவு, ஒரு சின்ன கனவு அலற விடுது. நான் சொல்லுவேன், வா பேசலான்னு சொல்லி கூப்பிடுங்களேன், எழுந்து உட்காந்துக்குங்க, பேசலாம் வாங்க, என்ன வேணும் உனக்கு கேளுங்க. ஒருவேளை கர்த்தர் அனுமதிச்சா கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்கிட்ட என்னையா குறை இருக்கு, இதை அனுமதிச்சிருக்கீங்க. எதுவுமே பேசுறது கிடையாது. நான் சொல்லுவேன், யாரையும் நாடாத, ஏன்னா எல்லாரும் மனுஷர்கள், எல்லாரும் செத்து போகிற மனிதர்கள். அவர்கள் குதிரைகள் ஆவி இல்லையே, எகிப்திய தெய்வம் இல்லையே, அவர்கள் எல்லாரும் மனுஷர்கள் தானே. கவனிக்கிறீங்களா? என்னோட கூட பாருங்க. ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும், 5 பேர் பயமுறுத்த முழு தேசமும் ஓடுவீங்க. அப்போ கர்த்தருடைய நம்பிக்கையும் கர்த்தருடைய பலனும் இல்லைன்னா நம்முடைய லைஃபே போச்சு. அதனால தான் சொல்லுவேன், அவரையே நோக்கி அமர்ந்திருக்க, அதுவும் மனம் திரும்பி அமர்ந்திருக்கணும். உனக்கு எதிராக 1000 பேர் வரட்டும், பயப்படாதீங்க. சரி, அதனால் மக்களே, நம்ம கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கே நின்றுட்டு இருந்தால் நான் அந்த தலைப்பில் நின்றுட்டு இருக்கணும். இந்த செகண்ட் ஒன் அப்படி மூவ் பண்ணலாம். ரெண்டாவது, அவருடைய நாளுக்காக, அவருடைய சமயத்திற்காக, அவருடைய வேலைக்காக காத்திருக்கிற நாம், த செகண்ட் ஒன், உன் முறிவை கட்டுகிறவர், சத்துருவை முறியடிக்கிறவர். கவனிக்க, 30ஆம் அதிகாரம் 26, 27 நம்ம படிச்சிட்டோம். ஏசாயா 26, 27 படிச்சிட்டோம். இப்போ 2 ராஜாக்கள். அவர் நீதி செய்கிற தேவன். 18வது வசனம், இந்த 30:18 பாருங்களேன். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இங்கே பாருங்களேன், நாம் ஜெபிக்கலாம். கவனிக்கிறீங்களா? ஆன்லைனில் இருக்கிறவங்க, நீங்கள் உபவாசம் இருக்கலாம், ஆனாலும் அவர் நீதி செய்யக்கூடிய தெய்வம். அவர் லஞ்சத்துக்கோ வேற எதுக்கும் அவர் போக மாட்டார். நீதி, அண்ணன் தம்பி விஷயம், அக்கா தங்கச்சி விஷயம், சில காரியங்களில் அவர் நீதி செய்வார். இன்றைக்கி கூட சிலர் சொல்கிறாங்க, இந்த சர்ச்சில் எனக்காக உபவாசம் எனக்கு எதிராக ஜெபம் பண்ணுறாங்க பாஸ்டர். அந்த ஜெபத்தை கேட்டு உனக்கு ஏதாயிலும் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர் நீதி செய்வார். உங்களுக்கு எதிராக ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்கறது யாருங்க? துரோகி ஜெபத்தை, இந்த விரோத ஜெபத்தை கேட்கறது கடவுளா? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் விரோதமாக ஜெபம் பண்ணி நீ எந்த பைபிள் சொல்லி கொடுக்குது? உன் சத்துருவை அப்படி தானே சொல்லுது, உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் உங்கள் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் அப்படி சொல்லுதே ஒழிய நீ இவனுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணு, அவளுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணு பைபிள் சொல்லலம்மா. அந்த ஜெபத்தை நிச்சயமாய் சொல்லி கொடுத்தவர் கேட்க மாட்டார். அந்த ஜெபத்தை கேட்கறதுனால் கேட்பது குட்டி சாத்தான். இவங்க யார் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியானால் உங்கள் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்கட்டும்? அமைதியும் நம்பிக்கையும். உன் தெய்வம் நீதி உள்ளவர், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கும் என்பது சங்கீதக்காரனுடைய அறைக்கூவல் சவால் அல்லவா?
ஏதோ நான் ஜெபிச்சிட்டேன் ஆகவே நோ 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 நோ, என் தெய்வம் நீதி செய்வார். நடந்தது என்ன? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6-7 படிக்கலாம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். இந்த 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னால், இந்த ராப்சேக்கே அசிரியா ராஜாவினிடத்திலிருந்து இப்பொழுது ஒரு லென்த்தியான ஒரு லெட்டர் படிக்கிறான். அவரோட மந்திரி படிக்கிறான். தாறுமாறா பேசுறாங்க. எவ்வளவு தூஷிக்கணுமோ அவ்வளவு தூஷிக்கிறான். தூஷணமான வார்த்தை. அப்பதான் அந்த தூஷணத்தை கேட்டு அவனுக்கு என்ன ஒரு பெரிய தைரியம்னு கேட்டிங்கன்னா, 35வது வசனம் பாருங்கள். 25வது வசனம், 18-25 2 ராஜாக்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை அல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தனோ, இந்த ஸ்தலத்திற்கு விரோதமாய் போய் அதை அடித்து போடு என்று. இதுதான் சர்ப பேச்சு. இதுக்கு பேர் தந்திரமான பேச்சு. அப்படியே உங்கள் வயிறெல்லாம் கலக்கும். என்னது, கர்த்தர் சொன்னாரா? எப்படி இருக்கும் பாருங்களேன் இந்த சர்ப பேச்சு. சர்பம் தீர்க்க தரிசனம் பக்காவா பேசும். சர்பம், நீ யாரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறாய்? கர்த்தரை நோக்கி அல்லவா? உனக்கு விரோதமாய் ஒரு தீங்கு வராது மாவளை. ஊழியம் செய்கிற குடும்பத்திற்கு எதிராய் ஒரு தீங்கு வராது, தைரியமா இருங்க. ஆனால் உங்களுக்கு அந்த 2 மட்டும் அவசியம். எது? நம்பிக்கை ஃபர்ஸ்டா, அமைதி ஃபர்ஸ்டா? அமெரிக்கையும் நம்பிக்கை ஃபர்ஸ்ட். எது வேணும்? முதல்ல ஆசுசம் படக்கு ஃபர்ஸ்டா. கூல் டவுன். கூல் டவுன் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. என்னங்க உங்களுக்கு கோபமே வராதா? வருது தான். நான் கை வச்சா நல்லதில்லை, அவர் வைப்பார். வருது தான். நான் பேசினா நல்லா இருக்காது, அவர் எனக்காக பேசுவார். எவ்வளோ அனுபவிச்சுட்டுங்க என் எக்ஸ்பீரியன்ஸில். இன்னும் இருக்கக்கூடிய குறையோ கோட்டரோ தெரியல, அறையோ குறையோ தெரியல என் லைஃப்பில். இன்னும் அனுபவிப்பேன். எதை? உலக பாடுகள் இல்லை, கர்த்தருடைய நன்மையை. நிறைய பேர் நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க. இன்னும் என்ன தான் இருக்குதோ, எவ்வளோ வரட்டும், அவ்வளவுக்கு அவ்வளவா நான் கர்த்தரின் நன்மையை நான் அனுபவிப்பேன். அதை தான் சொல்லணும் மொழிய. என் துர்துஷ்ட காலம், என் துர்துஷ்ட நேரம், இது என்ன பேச்சு இதெல்லாம்? என் கெட்ட காலம், என்னத்தை வேத வாசம் கேட்குறீங்க? என்ன விசுவாசம்? வாயில் இதெல்லாம் உங்கள் வாயில் நிறைஞ்சிருக்கு. என் துர்துஷ்ட நேரம், நேரமே சரியில்லை, என் கெட்ட காலம். நோ 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 நோ. இந்த 2 ஆழமாக பதியட்டும் உங்கள் மனசில். என் பலன் எது? அமைதியும். அதுதான் என் ஸ்ட்ரென்த்தனே. My strength is silence, confident. Yes. மக்களே, இப்போ எசேக்கியா ராஜா அந்த தூஷணமான வார்த்தை கேட்டு, பொய் தீர்க்க தரிசனத்தை கேட்டு, பொய்யான வார்த்தைகளை கேட்டு, இப்பொழுது எசேக்கியா எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது சொல்லக்கூடாதோ அதெல்லாம் அவன் சொல்கிறான். 29வது வசனம், உங்களை வஞ்சியாதபடி எசேக்கியாவை பார்த்து கொள்ளுங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லுவான். இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லைன்னு சொல்லுவான். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? உலகம் பேசும். சர்ச்சுக்கு போவாத, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்காத, கூட்டத்துக்கு போவாத,
சொல்லும். இந்த சர்ப்ப பேச்சை நம்பிடாதீங்க. உன் முறிவை கட்டுகிறவர். இப்போ என்னோடு கூட வரீங்களா? 19:6-7 நம்ம படித்தோம். எப்பொழுது அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? ஏன்னா இந்த அசிரியாவுக்கு என்ன பெரிய நம்பிக்கைன்னா, இந்த 35வது வசனம் பாருங்கள். கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு, அந்த தேசம் எல்லா தேசத்தை நான் அழிச்சிட்டு வந்தனேன், எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னார். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதி உத்திரமாய் சொல்லாமல் எப்படி இருந்தாங்களா? கவனிச்சிங்களா? அதான் அமைதி. எங்கள் பலன் எதில் இருக்கே? என்ன வேணாலும் கத்திட்டு போடா. மக்களே, உங்களுக்கு எதிராக தூஷிக்க வரும்பொழுது என்ன பண்ணுங்க? தாங்க தான் முடியாது. எரிச்சலாகுது. நான் சொல்லாத சொல்கிறாங்களே, செய்யாத சொல்கிறாங்களே. அமைதியாக இருங்க. நம்முடைய தேவன் யார்? பார்த்தியா, மேட்டர்லேயே நீங்கள் இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டீங்க. நீதி செய்கிறவர் தம்பி. நீதி செய்கிறவர் எனக்கு நீதி செய்வார். என்ன பார்த்தோம்? உன் முறிவை கட்டி உன் சத்துருவை முறியடிப்பார். இப்போ 6வது வசனம் 19:6 என்ன சொல்லுது பாருங்க. இதோ அப்பொழுது ஏசையா அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினால் குறித்து கவனிச்சிங்களா? இவ்வளோ நேரம் எசேக்கியாவு தான் பேசினாரு அவன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் இப்போ? என்னை தூஷித்தது, உன்னை தொடுகிறவன் அதுதாங்க. உன் முறிவை கட்டுவா. உன் உள்ளங்கள் முறிஞ்சு போயிருக்கோ, உன் எண்ணங்கள் முறிஞ்சு போயிருக்கோ, பலவிதமான குழப்பத்தோடு இருக்கிறீங்களோ, தைரியமாக போங்க. கர்த்தர் உன் முறிவை கட்டி உன் சத்துருக்கு முடிவு காலத்தை கட்டுவா. 7வது வசனம், அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள்ள அனுப்புவேன். பார்த்தீங்களா? அந்த ஆவி அனுப்புறது அவர் தான். நீ குதிரையை நம்பாத, ரதத்தை நம்பாத, அதெல்லாம் ஆவி இல்லை. நான் ஆவி அனுப்புவேன். விசுவாசிங்க மக்களை, உனக்கு எதிராக எழும்பும் ஆவிகளுக்கு எதிராக இவர் தம்முடைய ஆவி அனுப்புவார். ஆவி அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நடந்தது என்பதை நாம் வேதம் அறிந்தவர்கள் உங்களுக்கு புரியும். ஆகவே என் அன்பு தெய்வ சேனமே, அவர் நீதி செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தர். உங்கள் சத்துரு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ஜெயிச்சிருக்கட்டும், ஆனால் எருசலேமை ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? எருசலேமை காக்கிறவர் இரவும் பகலும் தூங்காமல் இருக்கிறவர். உன்னை காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடினீங்களா? பாடுங்க பார்ப்போம். காடு கொடுங்க, காடு கொடுங்க. அது காடு கொடுக்குற நீங்க பாடுங்க பார்ப்போம். இஸ்ரவேலை காக்கும். சொல்லுங்க, சத்தம் இல்லையா? இஸ்ரவேலை காக்கும். அங்க உங்க பேரை போட்டு பாடிக்கலாம். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன். உங்க பேரு மோசஸை காக்கும் நல் தேவன். சிதம்பர ராஜனை காக்கும் நல் தேவன். ராப்பகல் உறங்காரே. வேணுகோபாலை காக்கும் நல் தேவன். தினேஷை காக்கும் நல் தேவன். ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிரா என் கண்கள். நிச்சயம் மக்களை. அப்போ என்ன சொல்ல வருது என்ன சொன்னால், ஏசாயா 30:18 வசனம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீங்க என்ன பண்றீங்கன்னு தான். காத்திருப்பார். இப்படி கை கட்டின்னு காத்துட்டு இருக்கார். நீ வாயாடுறியா, இல்லை அவனுக்கு விரோதமா நீ பட்டயத்தை தூக்குறியா, அல்லது எகிப்துக்கு ஓடி போறியா? எகிப்துக்கு ஓடி போறேன்னு என்னது? அக்கா தங்கச்சி வீட்டுக்கு ஓடி போயிறியா? அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடி போயிறியா? அடைக்கலத்துக்கு எங்கே ஓடி போகிற?
வாழ வந்த வீட்டை விட்டுட்டு ஓடி போகிறேன்னா நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நீ ஓடினால் உன்னை விரட்டுவார்கள். என்ன படிக்கிறீங்களா இல்லையா? படித்து பாருங்களேன் 16வது வசனம். அப்படியல்ல, நாங்கள் குதிரையின் மேல் ஓடுவோம் என்கிறீர்கள், ஓடி போவீர்கள். வேகமான வாகலின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், உங்களை துரத்துவரும் அப்படியே வேகமாய் ஓடி வருவார்கள். நீங்கள் அகப்படுவீங்க. ஓடாத, நில்லுன்றாரு. உன்னுடைய பலன் எது? அமைதியின் நம்பிக்கை தான். ஸ்தோத்திரம். பிரச்சனையை கண்டு ஓடாத மக்களே, ஓடாதீங்க. 31:2 பாருங்களேன். அவரும் ஞானம் உள்ளவர். போதும். அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ அடங்கியிருக்கு தெரியுமா? அவரும் யார் தான்? உனக்கு என்ன தெரியும்? தப்பிக்க தெரியும்ல, அடைக்கலமாக இருக்க தெரியல, சேஃபாக இருக்க தெரியல. அவரும் யார் தானா? கை கட்டிக்கிட்டு காத்திருப்பார். வரீங்களா இல்லையா? காத்திருப்பேன். என்ன கேட்ட இவ்வளோ நேரம்? ஓடி போகிறதே கேட்ட? எங்கே உன் பலன்? எங்கே உன் தைரியம்? மகளே, மகனே, உன் சத்துருவை முறியடித்து உன் முறிவை கர்த்தர் கட்டுவார். உடைந்து போன உன் உள்ளம், உடைந்து போன உன் ஊழியம், உடைந்து போன உன் வாழ்க்கையை கட்டுவார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்துருங்க. ஸ்தோத்திரம். பாவத்தோடு அல்ல, அக்கிரமத்தோடு அல்ல. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த குழப்பம்? மனம் திரும்பி அமர்ந்துரு. கர்த்தர் உன்னை காக்கும்படி, உன் முறிவை கட்டும்படி கர்த்தர் நீதி செய்வார். ஸ்தோத்திரம். 3rd one, கர்த்தருடைய நாமம் படைச்சோம். 30ஆம் அதிகாரம் ஏசாயா, the last one. அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். காத்திருக்கிறீங்களா? காத்திருக்க. வருவார். அவர் எப்போ வேணாலும் வருவார். இதோ நான் திருடனை போல் வருவேன் என்று சொன்னவர். அவர் நாளுக்காக காத்திருங்கள் மக்களே. இங்கே பாருங்களேன், இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் மகனே மாலை. ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் பேசக்கூடாத நாள் அது. அந்த நாளில் அவர் நீதி செய்வார். நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவர் உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய நாள் அது. அவர் வரப்போகிறார். அவர் நாளுக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால் அந்த நாளில் நமக்கு விரோதமாய் ஒரு துரும்பு கூட நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தொடப்பு குச்சி கூட நிற்கக்கூடாது எதிரே. ஆகவே சுத்தமாய் தொடைத்து அவர் சமூகத்தில் காத்திருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் திருநெல்வேலிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ஒரு விருந்தாளி, என்னோடு கூட ஒரு புது தம்பதி ஒருத்தர் வராங்க. அந்த வீடு பலன்னு துடைக்கிறாங்க. எதை? ஃப்ளோரை துடைக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி எப்போவுமே சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு கொண்டு எக்ஸ்ட்ரா துடைக்கிறாங்க. ஏன்னா யார் வந்திருக்கிறது? விருந்தாளி. நான் சொல்லுவேன், தெய்வத்தை பார்க்கிற நாம் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. அவருக்கு முன்பதாக நீதி செய்வார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன பாச சப்ஜெக்ட் அப்படியே எங்கேயோ போகுது நினைக்காதீங்க. எங்கே போல? இங்கே வாங்க, போகலாம் வாங்க. ஆக பாக்கியவான்கள். நெருக்கடியில் ஓடக்கூடாதான். நெருக்கடியில் ஓடினால் எதையும் சாதிக்கவே முடியாது. நெருக்கடியில் இல்லைங்க. கடன் பிரச்சனையா? தேவ சமூகத்துக்கு வந்துருங்க. கை கால் வரலையா? தேவ சமூகத்தில் வந்துருங்க, பார்த்துக்கலாம். கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை தருவார். அன்பு மக்களே, தொடர்ந்து நம்ம 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. 19ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தான். நல்ல வேலை அப்பா மாதிரி இல்லை. ஏன்னா அப்பா போயிட்டு அசிரியாவில் பார்த்து தானே என்ன பண்ணுறான், பலிப்படுத்தலாம் அப்படியே செய்யணும். இவன் சொல்கிறான் அது தெய்வங்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 32வது வசனம் 31, மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். நம்மை குறித்து அவர் வைராக்கியம் உடையவரா இருக்கிறார். பயந்துராதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? நம்மை குறித்து அவர் எப்படி இருக்கிறாரா? போதாதா? வைராக்கியமா இருக்காரு. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்ங்க. எரேமியா 17:7 அப்படி தானே சொல்லுது, அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 5:7. சரி, வாங்க என்னோட கூட. நல்ல தெய்வ ஜனமே, இப்போ என்னோட கூட நம்ம இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அவன் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு அவன் வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியை திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை காக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். கவனிச்சிங்களா? ஹலோ, அமைதியும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலன். தைரியமாக வீட்டுக்கு போங்க, அவர் வேலைக்காக காத்திருங்க. கர்த்தர் மற்ற காரியங்களை ஜெயமாக்கி தருவார். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆக நீங்கள் மனம் திரும்பி காத்திருங்கள். எப்படி காத்திருக்கணுமா? 15வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 31:5 பாருங்க, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் உண்மையில் ஆதரவாயிருப்பார். மகளே, இந்த நல்ல வேலை, இந்த நல்ல மாலை இரவு வேலை, கர்த்தர் உன்னை காக்கும்படி அவர் கண்களை உண்மையில் வைத்திருக்கிறார்.